ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கரையை நோக்கி மோந்தா புயல் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மசூலிப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக நாம் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். வானிலை ஆய்வு மையம் இந்த மோந்தா புயல் தொடர்பாக வேற என்னென்ன தகவல்களை வழங்கியிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய அந்த மோந்தா புயலானது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் தீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாகவும் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி இந்த புயலானது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதே சமயம் பரவலாக வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்தாங்க. தமிழகத்துல அந்த வகையில திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை என்பது அதிகாலை முதல் பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த புயலை பொறுத்த மட்டில் ஆந்திர பிரதேசத்துடைய மச்சிலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்குல சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கிறது. அதே போல் ஆந்திர பிரதேசத்துடைய காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்குல 270 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்மேற்குல 340 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவுடைய கோபால்பூருக்கு தென்மேற்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்போது மையம் கொண்டிருக்கிறது. இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளாக இருக்கும் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே ஒரு தீவிர புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல கடுமையான மழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டில் வடகடலோர மாவட்டங்கள்ல மட்டுமே தற்போது இந்த மழை பாதிப்பு என்பது இருப்பதாகவும், அதுவும் ஒரு மிதமானது முதல் கனமழை என்ற அளவுல தான் தற்போது பெய்து வருவதாக தகவல்கள் என்பது இருந்து வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டில் காலை முதலே மிதமான முறையில மழை என்பது பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தரைக்காற்றினுடைய வேகம் 30 கிலோமீட்டர் வரைக்கும் சென்னையில இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் தகவலை வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி தரைக்காற்றினுடைய வேகமும் பெரிய அளவுல இல்லாத ஒரு சூழலை நம்மால் நேரடியா பார்க்க முடிகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.